முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 3 நாள் பயணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்கிறார். இன்று மாலை 5:30 மணிக்கு சென்னையில் இருந்து புறப்படும் அவர் இரவு 7:40 மணிக்கு மதுரை சென்று கோவில்பட்டியில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் சிலையை திறந்து வைக்கிறார். அதன் பிறகு அரியநாயகிபுரத்தில் தங்குகிறார். நாளை தென்காசியில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை தொடங்கி வைக்கும் முதல்வர் அனந்தபுரத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆயிரக்கணக்கான பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். நாளை மறுநாள் காலை மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள முனுராமலிங்க தேவரின் சிலைக்கும் தெப்பக்குளம் சென்று மருதுபாண்டியர் சிலைகளுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி கமுதியில் தேவர் நினைவிடத்திலும் மரியாதை செலுத்துகிறார். தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் நவம்பர் 5ஆம் தேதி விசாரிக்க உள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியானதை தொடர்ந்து தாவேக நிர்வாகிகள் மீது அடுத்தடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் இலங்கை, நேபாளம் போல தமிழ்நாட்டிலும் ஜென்சி புரட்சி வெடிக்கும் என ஆதவ் அர்ஜுனா தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். இதனையடுத்து கலவரத்தை தூண்டுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தன் மீதான வழக்கு பதிவை ரத்து செய்ய கோரி ஆதவ் அர்ஜுனா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் 34 நிமிடங்களில் பதிவை நீக்கிவிட்டேன், அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி மனுவை குற்றவியல் நீதிபதிக்கு மாற்றி வரும் நவம்பர் 5ஆம் தேதி விசாரிக்குமாறு உத்தரவிட்டார். 2,62,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.